அந்த மீன் ரொம்ப குட்டியாக இருக்குது தெரியும். விட்டுடலாமா திருப்பி? ஒரு மீன் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மீன் ஊக்காயிட்டு ஃப்ரண்ட்டில் ஓடியாந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஓடியாந்துச்சா மிஸ் ஆயிடுச்சான்னு தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஷோர் ஃபிஷிங் கேம்பிங்கில் இருக்கோம். பிகினருக்கு வந்து நம்ம ராட் அண்ட் ரீல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட இருந்து நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ராட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பைட் போட்டு வச்சுருக்கேன். அந்த இடத்துல அதில் எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் ஃபிஷ் சொல்லி கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்து எறா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே போல் வந்து பிக் ஃபிஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பைட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளு வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தான் பைட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பைட்டு. ஆனால் நம்ம வந்து பிக் ஃபிஷ் போடும்போது வந்து முள்ளு சுற்றி நம்ம பைட் த்ரெட்டுன்னு ஒன்று விற்பாங்க. அதை நம்ம சுற்றிட்டு நம்ம காசு பண்ணும்போது பிச்சுக்கிட்டு போகாது. நல்ல ரிசல்ட்டான ஒரு பைட் அது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது அவங்களுக்கு எப்படி பைட்டு போட்டு எப்படி ஃபிஷ் பிடிக்கிறது அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த ரிக் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சுற்றணும் பொறுமையாக இல்லைன்னா அலையில் பிச்சுக்கிட்டு போயிடும். மீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். மீனோட வாயிலேருந்து வந்து இது பிடிச்சிட்டு போயிடும். ரொம்ப சின்ன மீன் தெரியுதுங்களா? இருங்க, போதும் ரொம்ப மேலே வரைக்கும் சுற்றாதீங்க. இது பாருங்க, இது என்ன மீன்? இது வந்து குரக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் ரொம்ப குட்டியாக இருக்குது தெரியும். விட்டுடலாமா திருப்பி? இந்த இதோ பிடிங்க. நமக்கு வந்து ஒரு மீன் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
மீன் ஊக்காயிட்டு ஃப்ரண்ட்டில் ஓடியாந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஓடியாந்துச்சா மிஸ் ஆயிடுச்சான்னு தெரியலையே. ஸ்டிங்ரே. ஓ, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மீன் ஓடுறதுலே தெரிஞ்சிடும். ஓ, மீன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பிடிச்சி வேண்டாம், ரிஸ்க்கு வேண்டாம், நான் பார்க்குறேன். ரொம்ப நேரமாக கேட்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டைம். ஓ, கைஸ், இந்த வீடியோவோட தொடர்ச்சியை கடைசியாக பார்ப்போம். அதுக்குள்ளே பிகினர் என்னென்ன மீன் பிடிச்சிருந்தாங்க, அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மீனை லேண்ட் பண்ணதை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரு சின்ன கிழங்கா மீன். இதையும் விட்டுடலாமா? அப்படியே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சின்ன மீன்ல வர மீனெல்லாம் இது மாதிரி தான் வருது. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வர மீன் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் வருது மீனெல்லாம். இப்போ தான் இனப்பெருக்கம் ஆகிட்டு குட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணிடலாம். குட்டி பாறை மீன். கைஸ், அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிழங்கா ஒன்று மாட்டியிருக்குது. பாருங்க, இன்றைக்கி ஒரு மீன் கூட பெரிய சைஸில் கிடைக்கல. எப்படிங்க? இங்கே வந்து அப்துல் அண்ணா வந்து என் கூட வந்து ஃபிஷிங் கற்றுக்கிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுவாங்க. நான் பார்ப்போம். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளாக ஃபிஷிங் பண்ணணும்னு ஆசை, சான்ஸ் கிடைக்கல. யூடியூப்பை தேடும்போது இவர் வீடியோ இதில் வந்துச்சு. பார்க்கணும், சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, ட்ரை பண்ணலான்னு இன்றைக்கி வந்தேன் ஃபஸ்ட் டைமு. அது எல்லாமே ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து எப்படி வந்து கேஸ்டிங் பண்ணுறது முதல்ல சொல்லிவிட்டு, அப்புறம் எப்படி வந்து வெயிட் வந்து மாட்டுறது, ஆங்கிள் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருந்தாரு. ரொம்ப பொறுமையாக கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மாட்டிடுச்சு. மேபி இப்போ சீசன் மாதிரி தான் இருக்கிறதால மேபி கம்மிங் வீக்கில் நல்லாயிருக்கும். பட் ஆனால் மீட் மாறிடுச்சு. எப்படி மாறுது, எப்படி வைப்ரேஷன் வேணும், எல்லா டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. இன்கேஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணோட்டு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சொல்லிக் கொடுப்பாரு. ப்ளீஸ் மிஸ் பண்ணிடுங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு என்ஜாய் ஆகலாம். தேங்க்ஸ் அண்ணா. உங்களோட ஃபிஷிங் ஜேர்னி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். கண்டிப்பாக. அடுத்தடுத்து நீங்கள் எதனா டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.
கரெக்டாக பேட்டரியும் ரெட்டு வரும்போது வருது. வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. வெயிட் வேறு இல்லை. மண்டாக்கு இல்லை, மண்டாக்கு இருந்தால் டக்குன்னு போய் தூக்கி எடுத்துட்டு வந்துட்டான். அதனால வரதுக்குள்ள போய் எடுத்துருக்கோம். திருப்பி போயிடுது. பார்த்து பார்த்து. ஸ்டிங்கர் என்ன சம்பவம் இது? அந்த இதில் பாய்ச்சுன்னு சொல்லுவாங்களே, வாலில் முள் இருக்கும். ஸ்டிங்கர் தான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி பார்க்குறேன். பாய்ச்சம் குதிச்சுன்னா வந்து ஏரோ மாதிரி இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும், வெளியே வராது.